எனது அருமை இறை மக்களே, இந்த தவ காலத்திலே நம்மை சீர்தூக்கி பார்த்து திருமறை சார்ந்து நம்மிடத்திலே ஏதேனும் குறைகள் இருப்பின் அதை சரி செய்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனுகிரகத்தின் காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனங்கள் கேட்க முடியாத காலங்கள் வரும். ஆகவே நீங்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கிறவர்களும் இன்னும் இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் வழியிலே சென்று கொண்டிருக்கிறவர்களுடைய செவிகளிலும் நிச்சயமாக ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்யும். இந்த நம்பிக்கையிலே இந்த முதலாவது நாளினுடைய இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நாம் துவங்குவோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பதாய் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் உம்மை துதிக்கின்றோம். இதோ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருமுனையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிற நாங்கள் இந்த நாளிலே நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீரோ தூய ஆவியானவர் நீங்க வெளிப்படுத்துங்க. நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய வாழ்விலே பயன்பட எங்களுக்கு உதவியாக இருங்க. மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் என்பின் கடவுளே, ஆமென். ஒரு புகழ்பெற்ற ஓவியர், அவர் பெயர் பீட்ரோ பாண்டினெல்லி. அந்த ஓவியர் உலக அளவிலே மிகவும் புகழ் வாய்ந்தவர். ஏனென்றால் எந்த படத்தை பார்க்கிறாரோ, எந்த நபரை பார்க்கிறாரோ அப்படியே வரைந்து விடுவார். அவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் யோசித்தார். ஏனென்றால் இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேரையும் வரைந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் காலப்போக்கில் இது முகங்கள் மறைந்து விடலாம், பெயர்கள் நினைவிருக்கும், அந்த முகங்கள் மறைந்து விடலாம். ஆகவே இதை வரைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட அந்த சிந்தனையின் அடிப்படையில் எப்படி இருக்கும் என்ற ஒரு நினைவோடு அந்த படங்களை வரைவதற்கு அவர் உலகத்திலே பயணப்பட்டார். முதலாவது ஒரு நபரை பார்த்தார். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தார் பார்ப்பதற்கு. அவரை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது போலவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தத்துரூபமாய், அழகாய், அமைதியாய், சாந்த ரூபமாய் அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவரை பார்த்த மாத்திரத்திலே இந்த பீட்ரோ பாண்டினெல்லிக்கு தோணுது, இவர் இயேசுவினுடைய மறு உருவமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கிட்ட போயிட்டு, சார், உங்களை நான் படமா வரையணும், இயேசுவுக்கு மாடலா மாதிரியா உங்களை நான் வரையணும், கொஞ்ச நேரம் எனக்கு நீங்க ஒத்துழைப்பீங்களா? சரி, வரைஞ்சிடுங்க. அந்த நீண்ட அழகான தாடி, நீண்ட முகம், அருள் விழி கொண்ட அந்த பார்வை, கருணை பார்வை அத்தனை ஒருங்கே இருந்தது. இந்த மனிதர் அழகாக அதை வரைந்து முடிக்கிறார். கடைசி அந்த கண்களை வரையும் பொழுது அவருக்குள்ளாய் மாற்றம். இந்த ஓவியரை வியந்து போன, என்ன அழகான கண்கள், எல்லோரையும் தன்னண்டை கொண்டு வருகிற கண்கள். இந்த கண்கள் அல்லவா எனக்காக கல்வாரியிலே அங்கே தூங்கினது என்று சொல்லி அந்த மனிதர் அழகாய் வரைந்து விட்டு அவரை புகழ்ந்து விட்டு சென்றார். ஒவ்வொரு மனிதராய் பார்க்கிறார். ஒவ்வொரு உலக நாடுகளுக்குள்ள பயணம் செல்கிறார். ஒவ்வொரு மாடல்களை வைத்து பல ஆண்டுகள் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒருவரை தெரிவு செய்து வரைந்து விடுகிறார். 11 நபரை வரைந்து விட்டார் இயேசுவின் சீடர்கள். கடைசியை ஒருத்தரை வரையணும், யூதாஸ். இந்த யூதாஸ் அப்படின் போதே நம்ம என்ன யோசிப்போம்னா, அவர் பயங்கர கொடூரமானவர். இயேசுவை காட்டி கொடுத்தார் அல்லவா 30 வெள்ளி காசுக்காக. அப்படி கொடூரமான ஒரு மனிதரை அத்தனை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அந்த ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கிறோம் தேடி தேடி பார்த்து கடைசியா ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சார். கண்டுபிடித்தது இவன் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு யூதாஸ்க்கு மாடலா கொடுக்குறீங்களா? சரிங்க, கொடுக்குறேன், உட்காந்து வரைஞ்சிக்கிங்க. அவர் வரைந்தார். வரைந்து விட்டு ரொம்ப கோபமா, இவர் இந்த முகம் தானே காட்டி கொடுச்சு, இந்த முகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு பாகங்களை வரைந்து முடிச்சார். கடைசி அந்த கண்களை வரைகிறார். கண்கள் சில நேரங்களை பேசும்ல, கண்கள் சில நேரத்துல காட்டி கொடுக்கும். அந்த கண்களை வரையும் பொழுது அவருக்குள்ள ஒரு மாற்றம்.
என்னன்னா, இந்த கண்களை எங்கேயோ பார்த்து இருக்கிறனே, எங்கேயோ பார்த்து இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கண்கள் இது. அப்ப அந்த கண்கள் எங்க பார்த்தது? அப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த கண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்ப அவர் சொன்னார், இல்லங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பார்த்தீங்க, இயேசுவுக்கு மாதிரியாக நீ இருப்பாயான்னு கேட்டீங்க. அன்றைக்கு இயேசுவுக்கு மாதிரியாக உட்கார்ந்து உனக்கு அந்த மாடலுக்கு உதவி செய்த, இன்றைக்கு நான் யூதாசுக்கு மாதிரியாக மாறி போனேன். பாருங்க, இயேசுவுக்கு மாதிரியா இருந்தவர் அவருடைய வாழ்க்கையில சின்ன பின்னமாய் வாழ்ந்தார், கண்ணுடித்தனமாய் வாழ்ந்தார், கண் போன போக்கிலே போனார், கால்கள் போன திசையிலே போனார். உலகத்திற்கு அத்தனை ஒட்டுமொத்தமான துன்மார்க்கமான பாவ செயலுக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டார். கடைசியில் யூதாசுக்கு மாதிரியாய் போனார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அன்பிலே வாழ்ந்தவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறனா பல நேரங்களில் யூதாசு கொத்த காரியத்தை நம் இடத்தில் இருக்கும் என்று சொன்னார். யூதாசை போல துன்மார்க்கமாய் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், பாவத்துக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அன்பான தேவ ஜனமே, இன்றைய ரட்சணை நாள், மனமாறு, உன்னுடைய குற்றங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடு, மனமாறு. இந்த மனமாற்றத்துக்கான காலங்கள் தான் இந்த அழகான லிந்து காலங்கள். ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். நான் யூதாசுக்கு மாடலா இருக்க வேண்டாம், உமக்கு மாடலா இருக்கணும், உமக்கு நான் மாதிரியா இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த கரங்களிலே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் நம்மை அன்பாய் நேசிக்கிறார். அன்பாய் பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வேற எதுக்கும் வரல. எல்லோரையும் மீட்கப்படுவார். யாரும் தவறி போயிடக்கூடாது, யாரும் பரலோக வாழ்வை விட்டு வெளியில போயிடக்கூடாது. எல்லாரையும் தம்மண்டை அழைக்கிறார், எல்லோரையும் மன்னிக்கிறார். ஆனால் மனமாறும்போது இவை அத்தனையும் நடைபெறும். இந்த மனமாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம அழகாய் வாசிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 52 முடிய இருக்கிற வசனங்கள். இதிலே பார்வையற்ற ஒருவர், நம்ம குருடன்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம், ஏன்னா பார்வை இல்லாம நிறைய பேர் இருக்கும்போது அதை கேட்கிறவர்கள் கஷ்டப்படுவாங்க மனதுல. அதனால பேசும்பொழுது நம்ம பார்வையற்ற ஒரு மனிதர் சொல்லலாம். இந்த பார்வையற்ற மனிதர் பார்வை பெறுகிறார். இந்த மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் வர செய்திதான் மத்தேயுவில் வருகிறது, லூக்காவிலும் வருது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 வருகிறது. அதே செய்தி லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 இருக்கிற பகுதிகளே வருது. இதுல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 பார்வையற்ற மனிதர் அங்கே பார்வை பெறுகிறார். எங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோன்ற ஊரை விட்டு, நகரை விட்டு வெளியில வரும்போது அங்கே 2 பார்வையற்ற மனிதர் பார்வை பெறார். இது மத்தேயுல சொல்லப்படுற செய்தி. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 43 முடிய இருக்கிற வசனங்களை சொல்லப்படுகிற செய்தி, ஆண்டவர் இயேசு எரிகோவை நெருங்கும் பொழுது, எரிகோக்குள்ள போகும்போது, என்ட்ரி ஆகும்போது ஒரு பார்வையற்ற மனிதன் ஆண்டவரிடத்திலே பார்வை பெற்றுக் கொள்ளுகிறார், அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். இது லூக்காவிலே இருக்கிறது. ஆனால் மார்க்கிலே அந்த மனிதனுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மனிதன் எரிகோவிலிருந்து ஆண்டவர் வெளியே வருகின்ற அந்த நேரத்திலே இந்த பார்வையற்ற ஒரு மனிதன், அவனுக்கு பெயர் அங்க அடையாளப்படுத்தப்படுகிறார், பத்திமேயு. இந்த மனிதர் வந்து ஆண்டவர்கிட்ட பார்வை பெறுகிறார். பத்திமேயு என்ன தெரியுமா? அழகான அரமேய வார்த்தையில the honorable son, மதிப்புக்குரிய தாசன், மதிப்புக்குரிய மகன் அப்படின்ற பேர்ல அவங்க அம்மா அப்பா பேரை வச்சுட்டாங்க. ஆனா அவர் வாழ்க்கையில மதிப்பே இல்லை. அவர் வாழ்க்கையில அந்த அளவுக்கு மதிப்பே இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். பேருக்கும் அப்படி வாழ்வுக்கும் சம்பந்தமே இல்லை. இது அத்தனையும் நடைபெறுகிற இடம் எரிகோ. எரிகோ பத்தி 2 வார்த்தை நான் சொல்லி ஆகும். இது எரிகோ பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்திலேயே மிகவும் பழமையான நகரம் எரிகோ. முதலிலே உலகிலே மக்கள் அதிகமாக குடியேறின பகுதி எரிகோவா. இது வந்து பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 884 அடி கீழே, லோவர் ஃபீட். அப்போ கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நகரம். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த நகரத்துக்கு இன்னொரு பேருக்கு இரவின் நகரம் அப்படிமா. ஏன்னா 70 வகையான பேரீச்சைகள், டேட்ஸ் அந்த நகரத்துல விளையுது. நமக்கு தெரிஞ்ச 1-2 தான் இருக்கும். நிறைய வகைகள், வெரைட்டிஸ். பகலெல்லாம் அதிகமான வெப்பம், வெயில், வெளியில இருந்து வியாபாரம் செய்ய முடியாது.
இரவு நேரத்தில தான் இந்த வியாபாரங்கள்லாம் நடைபெறும். ஆகவேதான் இது இரவின் நகரமாக அழைக்கப்படுகிறது. ஆக எல்லாரும் விழித்திருப்பாங்க இரவு நேரங்களிலே. ரொம்ப சிறப்பான ஒரு நகரம் இந்த எரிகோ. நமக்கு தெரியும் ஏற்கனவே சமாரிய கதையில ஆண்டவர் went from Jerusalem to Jericho இல்லையா? அப்போ ரொம்ப அழகான இந்த எரிகோல இருந்து ஆண்டவர் வெளியில அப்படி வரும்பொழுது வழிபோக்கராக இருந்த பத்திமை என்று சொல்லக்கூடிய இந்த பார்வையற்ற மனிதரை பார்க்கிறார். அதற்கு முன்பதான் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் போகும்போது ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. 3 வகையான மக்கள் போயிருக்கலாம். ஒரு கற்பனை தான். முதல்ல சும்மா ஏதோ போறாரு, அவர் கூட போலாம் அப்படின்னு வழி, அது சும்மா பேச்சு தொலைக்கு வந்தோம், சும்மா வந்தோம். அதாவது அவங்க வாழ்க்கையில எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது. இயேசுவோடு வருந்தால் அற்புதம் நடக்கும், இயேசுவே எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு கேட்கிற கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் போகும்போது சும்மா அவரோட டிராவல் பண்ணி அப்படி வழி போக்குறா பேச்சு துணைக்கு போனோம். அது ஒரு கூட்டத்தினர். அதாவது ஏதோ தலைவர் போறாரு, பின்னாடி தொண்டர்கள் நாங்க போறோம், ஒரு குரூப். இரண்டாவது வகையினர் போறாங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுகிறோம். ஆனா அவங்களுக்கு நோ ஸ்பெசிபிக் அஜெண்டா, எந்த விதமான எதிர்நோக்கி கிடையாது, எந்த விதமான சிந்தனை அவங்களுக்கு கிடையாது. ஆண்டவரை நாங்கள் அப்படியே பைத்தியகாரத்தனமா பக்தியா நாங்க பின்பற்றுவோம், அவர் என்ன சொன்னாலும் செய்வோம், அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டம். அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன, ஆண்டவரே அவருக்கு ஒரு கூடாரம், இவருக்கு ஒரு கூடாரம், இங்க ஒரு கூடாரம் போட்டுக்கலாம், டென்ட் அடிச்சு உட்கார்ந்துக்கலாம், இல்லனா உமது வலது பாரிசத்துல ஒருத்தர், உமது இடது பாரிசத்துல ஒருத்தர் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறவங்க இந்த கூட்டத்தில் இருக்காங்க, இந்த ஃபாலோவர்ஸ் கூட்டத்தில் இருக்காங்க. மூன்றாவது ஒரு கூட்டம் போச்சு, அதாவது abide with Jesus, the people who abide with Jesus, இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு ஒன்றர கலந்த ஒரு கூட்டத்தினர் இயேசுவோடு போயிருந்தாங்க. இவங்க ஆண்டவருக்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போற வழியில இந்த பார்வையற்ற மனிதன் பத்திமையை உட்கார்ந்து இருக்கிறார். இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு பார்வையற்ற, நம்ம சொல்றோம்ல, நமக்கு கண்களிலே பார்வை இருக்கிறது, ஆனால் நம்மால சில விஷயங்கள் கண்டு காணாம இருப்போம். நமக்கு கண்ணு முன்னாடி சில அநீதிகள் நடந்துட்டு இருக்கோம், கண்டுக்க மாட்டோம். நம்ம கண்கள் இருக்கிறது, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவோம். கண்கள் இருக்கிறது, பிசிக்கலா கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்வையற்றவரை போல பல நேரங்களில் நாம் நடந்து கொள்வோம். ஆனால் பார்வை இழந்தவர்கள், இரு கண்களுடைய அந்த விழிப்பார்வை இழந்தவர்கள், கடவுள் அவங்க விசேஷமான ஞானத்தை கொடுத்துக்கிறார். அதாவது அவங்க சுற்றி என்ன நடக்குது எல்லாம் தெரியுது. இந்த பார்வையற்ற மனிதனுக்கும் அவரை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கு, நாட்டு நடப்பு அத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்? இயேசுவை குறித்து தெரிந்திருக்கிறார், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசு யார் என்று அவருக்கு நன்றாய் அறியப்பட்டிருக்கிறது. பேச முடியாதவர்கள் பேச வைத்திருக்கிறார், நடக்க முடியாத நடந்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஏன் மரித்தவர்களை கூட உயிர் தெளிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். அவருக்கு யாரோ அறிவித்திருக்கிறார்கள். இது எரிகோ வழியில போறவருக்கு இயேசு கிறிஸ்து 2-3 தடவை தான் எரிகோ அந்த வழியா எரிசிலே போகும்போது அந்த வழியா போயிருக்கார். கடைசியா அவர் டிராவல் பண்ண டைம் அந்த வழியில தான் இந்த மனிதனை பார்க்கிறார். அப்போ இயேசுவை அறிந்த ஒரு மனிதராக அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்னா என்ன அப்படின்னா, இந்த பார்வை இருக்கிறவங்களை இன்னைக்கு நம்ம சமூகத்துல மதிக்கிறது இல்லை. ஒரு வேலை இல்லைன்னா யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல கல்வி இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் காசு இல்லைன்னா இந்த சமூகம் நம்மளை எள்ளி நகையாடும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் ஏற்றுவிட மாட்டாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு எதுவுமே இல்லை, முதல்ல பார்வை. இந்த பார்வை இல்லாத நம்ம வேலை செஞ்சோம். 2 கண்களிலும் பார்வை போனது. பார்வை இல்லாத பொழுது அந்த மனிதனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலை கொடுக்காததுனால அந்த குடும்பம் நர்கதியாய் போகிறது. அவருக்கு உணவுக்கு என்ன செய்யறது, பசிக்குது. அப்போது வேலை செய்யணும், வேலை கொடுக்க மாட்டாங்க. வேற வழி இல்லை, பிச்சை எடுக்க வேண்டும். பிச்சை எடுக்கின்ற ஒரு இடத்திலே அந்த மனிதர் இருக்கிறார். மிகவும் நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். ஆனால் அவர் வாழ்க்கையிலே அந்த கண்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இப்போது அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா உட்கார்ந்து இருக்கிறார்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, யாராவது மைக் வச்சு உட்கார்ந்துங்க. இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தை விசுவாசித்தால்
ரட்சிக்கப்படுவாய். அப்போ அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற ஆண்டவர். இதை நீ விசுவாசிக்கு நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்வினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இதை நான் மனதார விசுவாசிக்கிறேன் என்று மனதில் நிற்பது மட்டுமல்ல, வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவரை மீட்புக்கு நேராக வழி நடத்துகிறார். இந்த மனிதன் அறிக்கை செய்கிறார், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்கிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6:2 இப்பொழுதே அனுகிரக காலம், இன்றைய ரட்சினை நாம் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துரிதமா இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார். திரளான மக்கள் அவருக்கு பின்னாடி போறார். ஏதோ சலசலப்பு, ஏதோ கலகலப்பு, பேசிக்கொண்டே திரள் கூட்டம் அவருக்கு பின்னாடி போயிட்டு. இந்த மனிதன் ஒரு ஓரமாய் வாசல் அருகே, அந்த வழி அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவருக்கு இந்த செய்திகள் எல்லாம் அவருடைய செவிகளிலே வந்து விழுகிறது. இங்கே ஏதோ நடக்கிறது, யாரோ போகிறார், யாரோ ஒரு தலைவர் போகிறார். யார் அந்த மனிதர்? ஒரு பெரிய ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது, இயேசு என்று சொல்லக்கூடிய நபர் இந்த வழியாய் போயிட்டு இருக்கிறார். இது அனுகிரகத்தின் காலம், இது கிருபையின் காலம். இந்த நேரத்தை நான் பயன்படுத்துவேன், இந்த நேரத்தை விட்டால் எனக்கு வேற நேரம் கிடைக்காது என்று உணர்ந்தவராய் இங்கே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அல்லவா? இப்ப உண்மையாய் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவர் கூப்பிடுகிறார். 55 ஏசாயா 6 வாசிங்க. 55:6. கர்த்தரை கண்டடே அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி. இந்த மனிதன் முதலாவது தேடுகிறார், ஆண்டவரை தேடுகிறார். இயேசுவை என் வாழ்க்கையில பார்க்கவா? எங்கெங்கயோ அற்புதம் செய்யறார் ஐயா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? எங்க ஊருக்கு ஆண்டவர் வரமாட்டாரா? எங்க ஊர்ல ஆண்டவருடைய பாதம் படாதா? காத்து இருந்திருக்கிறார், நீண்ட நாள் காத்திருக்கிறார், வேதனையோடு காத்திருக்கிறார், கண்ணீரோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவரை தேடுகிறார். தேடிக்கொண்டிருக்க மனிதனை இப்பொழுது ஆண்டவரை கூப்பிடுகிற இவருக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். என்ன கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நமக்கு தாவீதுனா எளிது. தாவீது அப்படின்னு சொன்னாலே இஸ்ரேல நடுக்க வரும், பயம் வரும், உடம்பெல்லாம் அவருக்கு புல்லரித்து போகும். தாவீதுனா அப்படி ஒரு பயம், அவ்வளவு உணர்ச்சிப்படும். ஏனென்றால் தாவீதை போல ஒரு சிறந்த நல்லாட்சி புரிந்த அரசன் யாரும் இல்லை. அவர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதுடைய வாழ்வை மக்கள் அறிந்தவர்கள். ஆகவே தாவீதின் போது எல்லாருக்கும் ஒரு பெரியது. தாவீதுடைய சங்கீதங்களை அவர்கள் படிக்கும் பொழுது, பாடும் பொழுது எழுந்து நின்று அதுக்குரிய கனத்தை கொடுப்பார்கள். சங்கீதங்களை யாரும் அமர்ந்து வாசிக்க மாட்டார்கள், பாட மாட்டார்கள். எழுந்து நின்று அதுக்குரிய கனத்தை கொடுப்பார்கள். தாவீதினாலே அவர்கள் பயம். இப்பொழுது இந்த சாதாரண மனிதன், அத தாவீது வாழ்ந்து 1000 வருடங்கள் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு அவரை ஞாபகம் வச்சுட்டு இந்த பார்வையற்ற மனிதர் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுற. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய தாவீது பேரை சாதாரண எளிமையா இந்த மனிதன் உச்சரிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுறாங்க, பயங்கரமான அதிர்ச்சி. இது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்றது எளிமையான வார்த்தை இல்லைங்க. இட்ஸ் a cry. அவருடைய ஜெபம், அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் அடங்கினதுதான். இந்த தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ஐயா. எவ்வளவு நாள் நான் பார்வை இல்லாமல் இருக்கேன், எவ்வளவு நாள் நான் தேவையில் இருக்கிறேன். எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்தாங்களே, இந்த குடும்பம் என்னை ஒதுக்கி வைத்து விட்டது, நான் வாழுகிற சமூகம் என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு எனக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கல. நான் இங்க வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கேன். என் நிலைமை இந்த எவ்வளவு காலத்துக்கு இது எது வரைக்கும் ஆண்டவரே? ஜெபிக்கிறார், கண்ணீரோடு வேதனைப்படுகிறார். தாவீதின் பெயரை உச்சரிக்காத நேரத்திலே, பயத்தோடு இருக்கிற நேரத்திலே, தாவீதின் குமாரன் இவர்தான் என்பதை உலகத்துக்கு முதலில் அறிவித்தவர் இந்த பார்வையற்றவர் தான். இந்த பார்வையற்றவர் எப்படி தெரியும் தாவீதின் குமாரன் என்று? வேற யாரும் சொல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த பைபிள், இவர்தான் தாவீதின் குமாரன் என்று அங்கு இருந்த எல்லா ஜனத்துக்கும் இவர் மேசியாவை என்று சொல்லி அடையாளம் காட்டுகிறார். இந்த மனிதர் சத்தமிட்டு கூப்பிடுறார். இயேசுவோடு பயணித்தவங்க, இயேசுவோடு அப்படி வந்துட்டு இருந்தவங்க, அவர் கூடவே போயிட்டு இருந்தாங்க 3 வகையான மக்கள். இந்த 3 வகையான மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னும் இவன் தாவீதின் பேரை சொல்றானே, அவன் அதட்டுறாங்க.
அவன் அதட்டுறாங்க. ஏய் சும்மாரியா, கத்தாதையா. இவன் வேதனையில ஜெபிக்கிறான், வேதனையில கூப்பிடுறான், வேதனை அழறான். அவங்க பார்வையில இவன் கத்துறத போல இருக்கு. ஏய் கத்தாத, அமைதியா இரு, சத்தம் போடாத, சத்தம் போட்டன அவ்வளவுதான். எல்லாரும் அவனை மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க. இப்ப போயிட்டு இருக்கிற அப்படியே ஜீசஸோட போயிட்டு இருக்கிற அந்த ஜனம் அப்படியே நிக்குது. ஆண்டவர் அடுத்த அடி எடுத்து வைக்கல, எடுத்து வைக்க முடியல அவரால. யாரோ என்ன கூப்பிடுறாங்க, யாரோ என்ன கூப்பிடுறாங்க. எந்த ஒரு படி பெரும்பாடு உள்ள பெண்மணி ஓடி வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டவர் நின்னார் அல்லவா. என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேனே, என்று சரீரத்தை நான் அது உணர்ந்தேன், என்னை தொட்டது யார் கேட்கிறார். அதே ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கிறார். என்னை யாரோ கூப்பிடுறாங்க, என்னை யாரோ முதல்ல என்ன தாவீதின் பேரை சொல்லி இருக்கிறாங்க, தாவீதின் வம்சத்துல நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். யார் அந்த நபர்? கூப்பிட்டுட்டு வா, நான் போக மாட்டேன். நிற்கிறார். எந்த ஜனம், எந்த மக்கள் அவரை அதட்டினார்களோ, நீ பேசாத இருமையா வார்த்தையை அடக்கினார்களோ, யார் அவர்களை மிரட்டினார்களோ, யார் அவரை கை ஓங்கினார்களோ, வார்த்தையினால அமைதிப்படுத்தினார்களோ, அந்த நபர்கள் ஓடுறாங்க. யார்கிட்ட போறாங்க? பத்திமை கிட்ட ஓடுறாங்க. இவங்க அப்பதான் பேசுறாங்க. பேசாத, அமைதியா இரு, ஆண்டவர் போயிட்டு இருக்காரியா, தலைவர் போயிட்டு இருக்கிறாரியா, நீ பேசாதையா, உன்னை தீவிரவாதி இதுல போட்டு ஓடாங்க அப்படின்னு சொன்னவங்க இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாங்க. எப்படி தெரியுமா சொல்றாங்க? அது நீங்க வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். 48 10ஆம் அதிகாரம் மார்க்ல 48வது வசனம். அவனை பேசாமல் இருக்கும்படி ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர் அதட்டினாங்க. கணக்கிலே கிடையாது. அந்த பயணத்துல போற அத்தனை பேரும், சும்மா போறவங்க கூட அதட்டுவாங்க, சும்மா போறவங்க கூட அதட்டுவாங்க. சும்மா போறவங்களால சும்மா இருக்க முடியாது. இயேசுவை கைது செய்து காட்டி கொடுத்து கைது செய்யறாங்கல்ல, மறுநாள் அவர் சிலுவையில சுமக்கிறதுக்கு முன்னாடி போறாரு. அவருடைய கைகள்லாம் கட்டப்பட்டது. அந்த நேரத்துல சும்மா போறவங்களா தலையில கூட்டம், சும்மா போறாங்க, எலியில கேடுறாங்க, சும்மா போறவங்க காவியை துப்புறாங்க, அடிக்கிறாங்க. அது சும்மா இருக்கிறவங்க ஒண்ணு செய்ய முடியும், ஏதாவது செய்யணும். ஏன்னா மாட்டிக்கிட்டான், ஏதாவது செய்யணும். சும்மா இருக்கிறவங்க அநேக இயேசுவோடு போறாங்க இல்லையா, அத்தனை பேரும் அவரை அதட்டுகிறார்கள். அத்தனை பேரும் அதட்டினவங்க இப்ப அத்தனை பேரும் ஓடுறாங்க அவங்க கிட்ட போய். என்ன தெரியுமா சொல்றாங்க? அதாவது பெரிய விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்றத. No one can stop you. கர்த்தர் கூப்பிட்டார்னா யாரும் நிறுத்த முடியாதுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நிற்பாங்க இருக்கு இல்லையா, சங்கீதம் 125 1வது வசனத்தை வாசிக்கிறனால அப்படியே நிக்கிறீங்க. அதற்காக கூட என்ன பண்றான் தெரியுமா? முன்பிலும் அதிக சத்தமா கூப்பிடுறான், முன்ன விட. அப்போது மெதுவா தாவீதின் குமாரனே, இப்ப அதிக சத்தம் எடுக்கிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குமையா, எனக்கு அற்புதம் செய்யாம நீ போவாதையா, இந்த ஊரை விட்டு, இங்க இருந்து போகாதே, என்னை விட்டு அகலாதேன்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுறான். அதாவது இயேசு கிறிஸ்து போறாரு, திரளான ஜனங்க, பலாயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேருடைய ஆரவாரம் கொண்டாட்டத்தின் மத்தியில இந்த தனி மனிதனுடைய சத்தம் இயேசுவின் காதுகளே விழுகிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவருடைய சன்னிதானத்தை எட்டுமாயிட்டாதா? ஹல்லேலூயா! நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம என்னெல்லாம் நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மிக அருகில் இருந்து நம் வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்பதாக ஓடோடி வந்து உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாருங்க. ஓடோடி வருகிறார். அவன் சீயோன் பர்வதத்தை யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாதியா. ஆண்டவர் பேசியா, அவன் தாவீதின் குமாரன், நான் அருகில் கொண்டே இருப்பேன், என்னை அடித்து கொண்டாலும் பரவாயில்லை, அசையாத பர்வதத்தை போல அப்படின்னு குரலை கொடுக்கிறான். இப்ப ஆண்டவர் அனுப்புகிறார், போய் கூட்டிட்டு வா. 49வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அது போனாங்களே, ஏய் வாடா உன்னை கூப்பிடுறாரு, அப்படிலாம் கூப்பிடல. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த லாங்குவேஜ். என்னன்னா, போயிட்டு அவ கிட்ட போய் நின்றுட்டு, திடன்கொள், பி ஸ்ட்ராங், பி கரேஜ், திடன்கொள், தைரியமாறு, துணிவாயிரு, அடுத்து எழுந்துரு, அவர் உன்னை, இந்த வாய் கொஞ்ச நேரத்துல என்ன பேசுச்சு, அதட்டுச்சு. அதே வாய் என்ன பண்ணுது இப்போ உடனே few minutes இதாங்க மனுஷன்.
நம்மளை திட்டுவாங்க, நம்மளை அதட்டுவாங்க, நம்மளை வசைமொழிகளால பேசுவாங்க. இது உலகம் அப்படிதான், கொஞ்ச நேரம். ஆனா கொஞ்ச நேரத்துல இமை பொழுது எல்லாம் மாறிவிடும். நமக்கு எதிராய் வருகிறவர்கள், நமக்கு எதிராய் பேசுகிறவர்களை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது எல்லா சூழலையும் மாற்றி அமைக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அந்த மனிதன் கிட்ட போறாங்க. அவருக்கு வாயிலே ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, கூட்டிட்டு வாயான்னு தான் சொல்றார். கூட்டிட்டு வர போனவங்க அங்க போய் திடன்கொள், துணிவோடு இரு, எழுந்துரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறார். அவ்வளவுதான். இவர் பார்க்கிறார், பயங்கர ஷாக்கு. ஏன் சத்தம் ஆண்டவர் சன்னிதானத்துல வந்துச்சியா? திரளான ஜனங்க போகும்போது என்னுடைய கூக்குரல், என்னுடைய அழுகையின் குரல் ஆண்டவர் செவிகளில விழுந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றாரு தெரியுமா? அந்த சந்தோஷத்துல எழுந்து நிற்பதுக்கு முன்பாய் அவனுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுற, தூக்கி எறிகிற. அவனும் பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் கிடையாது, ஆனா அவரை பொறுத்த மட்டிலும் அது அவருக்கு விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷமா இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே சொத்து அந்த மேல் வஸ்திரம் மட்டும் தான். குளிருக்கு போத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதை யாசிப்பவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள் மேல ஒரு ஷாலை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இது பழக்க ட்ரெடிஷனலா இருக்கிற போல இருக்கு. அந்த மனிதர் குளிருக்கு போத்தி உட்கார்ந்து, அவருக்கு இருந்த ஒரே சொத்து, அவருக்கு இருந்த ஒரே ஒண்ணுதான், வேற எதுவுமே அவருக்கு கிடையாது, சேர்த்து வைக்காத மனிதர். அந்த ஒன்றை தூக்கி வீசி எரிந்து விட்டு துள்ளி குதித்து ஆண்டவர் அண்டை வருகிறார். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழக்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தூக்கி போட அந்த மனிதன் ஆயத்தமாய் இருந்தார். அன்பு ஜனமே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருடைய குரலை கேட்டு என்னென்ன வாராயோ என்று அழைக்கிறாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னென்ன வாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் வெறுமையாய் நாம் எல்லாத்தையும் இந்த உலகத்திலே நாம் கொண்டிருக்கிற வீண் ஆடம்பரம், பெருமை, நம்மை சேர்த்து வைத்த அத்தனையும் இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கடவுளுக்கு முன்னாடி இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருங்க. இதெல்லாம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. இது உலகத்தில் நான் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் நான் கொண்டு போகப்படுறதில்லை. விரும்பியாய் வந்தேன், விரும்பியாய் போன. அலெக்சாண்டர் தி கிரேட் உலகம் அனைத்தும் தன்னுடைய குடையின் கீழ் வரணும்னு ஆசைப்பட்டவர். அவரை போல ஆட்சி செய்கிற அரசு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க அலெக்சாண்டரை போல. அதுதான் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் சொல்றோம். அந்த அலெக்சாண்டர் மரிக்கிறதுக்கு ரொம்ப, அதாவது உலகம் எல்லாம் என்கிட்ட வரணுன்றாரு. சின்ன வயசுல 30களிலே இறந்துட்டார். சின்ன வயசுல செத்து போயிட்டார். ஒரு சின்ன வியாதி வந்தது, சுகவீனம் வந்தது. அவரு சாகத்துக்கு முன்னாடி எல்லாரும் அழைச்சு என்ன சொன்னா, என்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்கள், டாக்டர்ஸ் தான் தூக்கிட்டு போகணும், வேற யாரும் தூக்க கூடாது, ராஜ மரியாதையெல்லாம் ஒன்றும் வேணாம், டாக்டர்ஸ் தூக்கிட்டு போட்டோம். ரெண்டாவது விஷயம், என்னுடைய கைகளை சவப்பெட்டியில வெளியே தொங்க விட்டுட்டு போங்க, 2 கை 2 சைடு தொங்கிட்டு இருக்கட்டும், அப்படி தூக்கிட்டு போங்க, உலக மக்கள் பார்க்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மருத்துவர்களால கூட குணப்படுத்த முடியாது. ராஜா கிட்ட இல்லாத பணமா? உலகம் அனைத்தும் இருக்கிற நாடுகள் ஏன் கீழே வரணும், ஆட்சி எல்லாம் கீழே வரணும்னு ஆசைப்பட்டவர் அலெக்சாண்டர். அவர்கிட்ட இல்லாத பொண்ணும் வெள்ளியுமா? அவர்கிட்ட இல்லாத டாக்டர்ஸா, மருத்துவமா? உலகம் அனைத்தும் இருக்கிற மருத்துவர்கள் அரவணைத்து கூட சுகப்படுத்த முடியல. அப்போ சொல்ல, இந்த டாக்டர்ஸால கூட சுகப்படுத்த முடியல. என் சவப்பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது பல நேரம் நம்ம சுகவீனமா ஹாஸ்பிட்டல் போனா நம்ம டாக்டர் சொல்ல, கடவுள்கிட்ட நாங்க எங்க கையில ஒண்ணும் இல்லைங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கீங்க. டாக்டர் சொல்ற கடைசி ஸ்டேட்மெண்ட் இது அலெக்சாண்டர் செய்தார். ஏன் 2 கை வெளியிலனா, இந்த உலகத்துல நான் வரும்போது ஒன்னும் கொண்டு வரல, போகும்போது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, வெறும் கையோட போற, பரலோகத்துக்கு கையை வெளியில தொங்க விட்டு போங்க. அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்ற இந்த கொஞ்ச நாளிலே போட்டியும் பொறாமையும் போட்டு ஒருத்தரை ஒருத்தர் எய்த்து பிழைத்து வாழ்ந்து சேர்த்து வைத்தவங்க யாருக்கு? யார் இதை அனுபவிக்க போறாங்க? அப்ப அலெக்சாண்டர் தி கிரேட் போல இந்த மனிதன் ரொம்ப அழகா, இவருக்கு இருந்த ஒரே சொத்து, இவருக்கு இருந்து வேற ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்கா தூக்கி நஷ்டம் போறது ஒண்ணுமே, இழக்க ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கா இழக்க அவர் துணிந்தார். ஆண்டவருக்காக நீங்க என்ன இழக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவருக்காக நீங்க என்ன கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே சொல்ல முடியுமா? ஆண்டவரே எல்லாம் நீ கொடுத்தது, என்னையே உங்களுக்கு நீங்க கொடுக்குற பணம் வேணாம், நீங்க கொடுக்குற சொத்து செல்வாக்கு ஆண்டவருக்கு வேணாம். ஆண்டவர் கேட்பதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு இடம், உங்க இருதயத்தில் என் அன்பை மகனே, என் மகளே, உன்னுடைய உள்ளத்துல நான் தங்கணும், எனக்கு ஒரு இடத்தை கொடுப்பாயான்னு தான் கேட்கிறான். ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வாசம் செஞ்சார்னு வச்சிருக்கலாம், வேற எந்த பொல்லாத காரியமும் பொல்லாத செய்கைகளும் நம்ம உள்ளத்துல இடம் பெற முடியாது. ஆண்டவர் என் உள்ளத்துல இருக்கிறார். பயம் வரும், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். சிலுவை நாதர் என் கூடவே இருக்கிறார். அவரோடு நான்
நான் பயணிக்கிறேன், ஏன்னா இந்த உலகம் என்னை ஒண்ணும் பண்ணாது. இந்த மனிதன் தூக்கி எறிந்து ஆண்டவர்கிட்ட வர இயேசுவிடம் வருகிறார். இயேசுவிடம் வந்த பொழுது பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன், 2 பேருக்குள்ள அருமையான உரையாடல் நடக்குது. ஆண்டவர் கேட்கிறார், அந்த மனிதனை பார்க்கிறார். அவர் பார்த்தாலே அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவார். யார் நம்ம சில நேரம் டாக்டர்ஸ் கிட்ட போனா டாக்டர் என்னன்னு கேட்பாங்க. எனக்கு இது 1 2 3 நம்ம சொல்லுவோம். அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார். டக்கு டக்கு டக்குன்னு எழுதி கொடுப்பாரு. போஸ்ட் எக்ஸ்ரேடு, ஸ்கேனடு, இது பிளட் டெஸ்ட் லைனா நமக்கு அது இன்னைக்கு பிசினஸா போயிடுச்சு. ஆனா நம்முடைய பரம தந்தை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம அப்படியே படம் பிடித்து காட்டுறார், ஸ்கேன் பண்றாரு. நம்ம போய் நின்னாலே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இதுதான் கான்வெர்சேஷன். அவனுக்கு என்ன செய்யணும்பா, என்னை கூப்பிட்டியே, நான் போயிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டீங்க, நான் என்ன செய்யணும்? அந்த பார்வையற்ற மனிதன் சொல்ல, அவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறான். நோ எக்ஸ்பிளனேஷன், எந்த கிடையாது. நான் பார்வை பெறேன், எனக்கு வேற ஒண்ணும் வேணாங்க, இது உலகம் வேணா. இந்த பார்வை இல்லைனால 4 இடத்துல வேலைக்கு போன வேலை கிடைக்கல, என் வீட்டுல தள்ளிட்டாங்க. இந்த பார்வை இல்லாதனால நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயா, எனக்கு இன்னைக்கு வேண்டியது பார்வை மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேண்டாம், இந்த உலகத்துல வேற எதுவுமே என்னால சம்பாதிக்க முடியும் இந்த பார்வை இருந்தால். அப்போ நமக்கு தேவையானது இவ்வளவுதான்: உணவு, உடை, இருப்பிடம். அதிகமாய் நம்ம அலங்கத்தை இடித்து நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கொண்டே போன ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த பார்வையற்ற மனிதன் எனக்கு பார்வை வேணும்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் பதில், ஓகே, நீ போலாம், நீ உன் விசுவாசத்தின்படி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னுடைய பெரிய விஷயம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனை தொடலங்க, அவனை தொட்டு சுகப்படுத்துற. நீ பிறவியிலிருந்தே பார்வையா இல்ல இடையில போச்சு, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஐயா, உன் விசுவாசம் கூட ரட்சித்தது, போ. இவ்வளவுதான். எளிமையாக ஆண்டவருடைய சிறந்த ஒரு டாக்டராக இருந்து அழகாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்போம், ஏதோ இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசணும் நம்ம வேதனையோடு வந்து இருக்கலாம். இந்த 2 காலம் நிறைய காரியங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபித்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நம்பிக்கையோடு போ. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அற்புதம் நிகழ்ந்தது. பார்வையற்ற மனிதன் மீண்டும் பார்வை பெறுகிறார். இயேசுவுக்கு பின்னாடி போறார். பார்வை பெற்றது எங்க ஓடல, வீட்டுக்கு ஓடல, எங்க போறாரு? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது பைபிள்ல. ஒரு பிசாசு பிடித்த மனிதர் கல்லறையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எல்லாரும் சங்கிலியால போட்டு கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய உடலிலே கல்களை அவர் அடித்துக்கொண்டு அவரை தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறார். யாரும் அந்த மனிதன்கிட்ட போக முடியாது, யாரும் பேச முடியாது. பல வருடங்களாக கல்லறைகளே அவருடைய குடியிருப்பாய் இருக்கு. தன்னையே காயப்படுத்தி ஒதுங்கி இருக்கிற அந்த மனிதனை முதல்ல ஆண்டவர் தேடி போறார். அவர்கிட்ட போய் அவர் முதல்ல நாகரிகமா மாற்ற. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியெல்லாம் கட்ட விழ்க்கப்படுகிறது. ஆடை போட்டு உட்கார்ந்து, ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருக்கார். ஆண்டவர் அதுதான் கொடுக்கிறார், அந்தஸ்து கொடுக்கிறார். ஒரு மனிதனாய் நடத்துகின்ற அந்த மனித நேயத்தை ஆண்டவர் வலியுறுத்துறார். உடனே அந்த மனிதன் சுகம் பெற்றவர் இல்லத்துக்கு செல்லவில்லை, ஆண்டவருக்கு பின்னாடி போனார். யாரெல்லாம் அற்புதம் சொல்லப்படுத்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை சந்தித்தார்களோ, இயேசுவோடு யாரெல்லாம் பேசுகிறார்களோ எல்லோரும் அவருக்கு பின்னாக போகிறார்கள். இயேசுவோடு பயணித்தவர்கள். ஆண்டவரை நாம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம கேட்டுக் கொடுக்கிறோம். இயேசுடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு என்ன கொடுக்கிறது? இயேசுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்காக நான் அர்ப்பணிப்பதுதான் சிறந்தது. அப்போ இந்த இடத்துல அந்த மனிதர் ஆண்டவர் கடந்து போவது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நாளை விட்டா எனக்கு வேற நாள் கிடைக்காது. பிடிவாதமா நின்று ஆண்டுட்டு அற்புதம் சொல்ல கிடைச்சால, இந்த நாள் விட்டா உங்களுக்கு வேற நாள் கிடையாதுங்க. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்து வந்து, நீங்க வரலைங்க, ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நேரத்தை, இந்த நாளை நீங்கள் விடாதீர்கள். ஆண்டவரை இருக கண்டு பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. எனக்கு ஆண்டவரே இது பெரிய பாரமா இருக்கு, இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு அற்புத சுகம் கொடுங்க. எனக்கு இந்த வியாதியிலிருந்து என்னை நீக்குங்க. ஆண்டவருக்கு வாயார கூப்பிடுங்க. அந்த மனிதருக்கு சத்தமா கூப்பிட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் நிச்சயமாக அற்புதம் செய்கிறார். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு டைவர்ஷன் கொண்டு வரவங்கள, தாவீதின் குமாரனே சொன்னார்ல, ஏன் இவர் தாவீதை பத்தி பேசுறார்? தாவீதை பத்தி இவர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறார்? ஏன்னா 1000 வருஷம் கழிச்சுதான் இவருக்கு, 1000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு
பார்வையாளர். இந்த பார்வையற்ற மனிதனுக்கு எப்படி தாவீதை பத்தி தெரியுது? பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 800 முறை தாவீதை பத்தி செய்தி வருது. புதிய ஏற்பாட்டுல 80 முறை தாவீதை பத்தி மேற்கோள் வருது. இது தாவீது பெத்லகேமில பிறந்தவர், பெற்றோருக்கு 8வது மகன் இல்லையா? அப்போ இவருக்கு கடைசியா இருந்த இவருக்கு அந்த அவருடைய நிலைமையை பார்த்தவர் அவருடைய சகோதரர்களுக்கு பொறாமை. இவரை எல்லா மற்றவங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க, ஏர்போர்ஸ் மிலிட்ரியில இருக்கிறாங்க. இவர் மட்டும் ஆடு மேய்க்க விட்டாங்க. சகோதர சிநேகம் பாருங்க, இவரை ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. இவன் அதுக்குதான் லாய்க்கி, நாங்கெல்லாம் நாட்டை காப்பாற்று ராணுவத்துல சேரோம் சொல்லி இவங்க மற்ற சகோதரர்களா இருக்கிறாங்க. அப்போதான் கடவுளுடைய பார்வையில மிகப்பெரிய அவருடைய வந்து அந்த கோலியாத்தை வீழ்த்துற நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அப்ப அவங்க சகோதரன் நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்கிறார். அவங்க மூத்த சகோதரன் கேட்பார். அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இந்த செய்தி வருகிறது. 28வது வருஷத்துல நீ ஏன்னா வந்த, நீ வந்து ஆடு மேய்க்க தானே நாக்கி, நீ ஏன் இங்க வந்த? இது மிலிட்டரி ஆர்மி, நாங்க தான் இறங்கி போர்ஸோட நாங்க போராட முடியும் அப்படின்னு சொல்றோம். மனிதரில் சிறியவனாக தாழ்மையாக எண்ணப்பட்ட தாவீது கடவுளுடைய பார்வையில விசேஷமா இருந்தார். இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேற. இந்த உலகம் நம்மை சாதாரணமாய் பார்க்கும். இந்த உலகம் நம்ம எள்ளி நகையாடும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து எதுக்குமே லாக்கி இல்லை, நீ இதுக்குதான் லாக்கின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நமக்காக திட்டம் வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு திட்டம், நம்ம பிறக்கும் போது ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்ம எடுக்கவே மாட்டாருங்க. நம்ம நினைச்சிருக்கோம்ல, எனக்கு என்ன ஒண்ணும் கிடையாது, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் இது முடியாது, இது என்னால சாதிக்க முடியாது. இல்ல, உண்மை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய விஷயம் செய்ய போறார். அதுதான் உங்களுக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துக்கிறாருன்னா ஏன்னா ஆண்டவருக்கு நீங்க தேவைப்படுறீங்க. ஆண்டவருக்காக நீங்க ஆண்டவர்களை அழைக்கிறார். ஆண்டவர் திட்டம் என்பது வேற. தாவீதை அழகாய் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார்ல, அந்த இடத்துல இவர் போறார். போர் செய்யறதுக்கு போய் நிற்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். அது எனக்கு படிக்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, டேய் இவன் சிவந்த உடல் அப்படின்னு இவனை இனியெல்லாம் வந்து சண்டை போட முடியுமா? ஏன் அப்படின்னா அவன் ஒயிட் ஸ்கின்னா இருக்கிறான், சிவப்பா இருக்கிறான். சிவப்பா இருக்கிறவங்களாம் சண்டை போட முடியாதா? போருக்கு போக முடியாதா? புதுசா கற்பாகிறவங்க தான் சண்டைக்கு போய் நிற்க முடியுமா? இது எனக்கு ஒரு என்னடா இது இப்படி எல்லாம் இருக்குமா? அவர் ரொம்ப அழகா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு. எப்படா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் போய் போர் தொழில் செய்ய முடியாது. இது உலகத்துல மக்கள் நினைச்சிருந்தாங்க. அப்ப தாவீது வெளிச்சு பேசுவார் பாருங்க, நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா தான் இருக்கலாம், உன் கையில ஈட்டி இருக்கு, எரிவாள் இருக்குது, அப்புறம் வந்து வாழெல்லாம் வச்சிருக்க, அதெல்லாம் நம்பி வர நீ இந்த ஈட்டையும் வாழையும் எரிவாளையும் நம்பி நீ வர. நான் என்ன நம்பிக்கை தெரியுமா வந்திருக்கிற? என்னை படைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய தேவனை நம்பி நான் வந்து நிக்கிறையா? என்கிட்ட படைக்கலன் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட ஈட்டி கிடையாது, வாழு கிடையாது. ஆனா வா, ஒத்தை கொட்டை. எவ்வளவு பெரிய சேலஞ்ச். குட்டி பையன், சவப்பா இருக்கிறான், அழகா இருக்கிறான், போர் செய்ய முடியாது, தெரியாது, மிலிட்டரியை பத்தி தெரியாது, ராணுவத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிறையா, நான் ஜெயிக்குவேன். அந்த நம்பிக்கை, அந்த ஒரு போராட்ட குணம். என்ன நடந்தது? சவுலுக்கு பயந்து இது ஒரு புறம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பின்னாடி தாவீதுடைய வாழ்க்கையில சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிவார் பாருங்க. தப்பி ஓடி எஷிமோன்ற இடத்துல போய் நிற்கிறார். அங்கே அகிலாமேடுன்னு சொல்லக்கூடிய அந்த அகிலாமேட்ல போய் தங்குறார். இவர் தங்கி இருக்கிற இவர் வந்து ஓடி ஒளிஞ்சு இருக்கிறாரு. இவர் தங்கி இருக்கிற இடம் எல்லாமே அந்த பக்கத்துல சீப் அப்படின்னு ஒரு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீது தங்கி இருக்கிறார். உடனே இந்த ஜனம் என்ன பண்ண, வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறார் சவுல், எப்படியாவது தாவீதை அடிச்சு கொல்லணும். இப்ப தாவீது கிட்ட போயிட்டு சவுல் கிட்ட போயிட்டு, சவுலே தாவீது ஒளிஞ்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும், அந்த ஆக்கிலாமேட்ல தான் தங்கி இருக்கிறான், நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டேன். ஊர் ஜனம் ஃபுல்லா ஒண்ணு கூடி போய் சொல்லிடுச்சு. யார? தாவீதை போட்டு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தாவீதை கொல்றதுக்கு அவன் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இதையே சொல்லுது வந்து தாவீது 3000 பேரை திரட்டி வச்சிருக்கிறாரு படைக்கலன்ல. அந்த 3000 பேர் திரண்டு வந்து உன்னை வந்து கொல்ல போறாங்க. தாவீது போட்டு கொடுக்குறவங்க 2 சைடு இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த சைடும் போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த சைடுக்கும் ஏத்தவங்க 2 பக்கமும் நல்லவங்களாங்க, நம்பவே முடியாது.
அந்த ஜனம், கிராமத்து ஜனம் தாவீது கிட்ட நல்ல நல்ல, ஏன்னா அந்த தாவீது தங்கி இருக்கிறாருனால அந்த ஊருக்கு பாதுகாப்பு, எந்த எதிரியும் வரல. ஐயோ தாவீது அங்க இருக்கிறாரியா, வேணாம் போ, வேணாம் நம்ம அடிச்சு கொண்டுடுவான். அப்போ இந்த ஜனங்கள் பாதுகாப்பா இருந்த தாவீதையே காட்டி கொடுக்குறான். நம்ம எல்லாம் என்ன, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளையும் காட்டி கொடுக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் வேற எங்கேயும் போவேன், பைபிள்ல நம்ம பார்க்கலாம். எதிரினுடைய பலம், எதிரினுடைய பலவீனம், இதை தெரிஞ்சா களத்துல ஏறலாம். களத்துல ஒருத்தர் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணா, காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா, ரெண்டு விஷயம் தெரியும். ஒண்ணு, அவருடைய பலமும் தெரியணும், அவருடைய பலவீனமும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு நல்ல லீடர். ஒரு லீடர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப தாவீதுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ தாவீது என்ன செய்யறாரு, ஆள் அனுப்புறாரு. ஓ சவுல் எங்க தங்கி இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்துக்கிறார் போய் பாரு. அந்த மனிதன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, 3000 பேர் இருக்கிறார் தலைவர். அவர் கூட நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, ஈட்டியெல்லாம் இருக்குது, வாழெல்லாம் வச்சிருக்காரு, நிறைய படைக்கல்லாம் வச்சிருக்காரு, வெறி கொண்டு இருக்கிறான் உனக்கு போட்டு தள்ளுறதுக்கு வந்து சொல்லிட்டான். இப்போ ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கு தெரிஞ்சு தாவீது என்ன செய்யறாரு, சவுலை பக்கத்துக்கு போறாருங்க. ஒரு மாலை நேரம், அந்தி சாய்ந்திருக்கிற நேரம், மேபி இருட்டாயிருக்கலாம். அந்த வனாந்தரமான இடத்துக்கு அந்தி சாய்ந்து இருள் சூழ்கிற அந்த நேரத்துல தன்னை வெறிகொண்டு கொலை செய்ய திட்டமிட்டு தேடிக்கொண்டிருக்க சவுலை இவர் தேடி போறார். அதுதாங்க சிங்க ராஜா, தாவீது ராஜா. அதுதான் தைரியம். தைரியமா போறார் அவர்கிட்ட. போறவர் என்ன செய்யறன்னா, யாருக்கு பயந்து இருந்தாரோ அந்த மனிதரை பார்க்க போயிருக்கிறார். அவருக்கு பயமே இல்லை, பயமே கிடையாது. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே, பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே, ஸ்தோத்திரம். ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே, ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே, என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஏழைகள் கடவுளை நோக்கி கூப்பிடும்போது, தேவையில் இருக்கிற கடவுளை நோக்கி கூப்பிடும்போது, பயத்திலே ஆளை ஒடுங்கி இருக்கிற கடவுளை நோக்கி கூப்பிடும்போது, பயப்படாத. வலது கரத்துல உள்ளங்கையில ஆண்டவருடைய வரைந்திருக்கிறார் அல்லவா, ஆண்டவர் கூட இருக்கிறார். பயப்படாத, எந்த தீங்கு உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை கொண்ட தாவீது இப்ப போறாருங்க. போனா அவருக்கு பயங்கர ஷாக். என்னன்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல, இந்த 3000 பேர் டிராவல் பண்ணி வந்தவங்க தூங்கிட்டாங்க. சவுலும் தூங்கிட்டாரு. அவரை பாதுகாக்க வேண்டியது அப்படியே அந்த குரூப்புக்கு லீடர் தளபதி, அவரும் தூங்கிட்டாரு. வந்த 3000 பேரும் தூங்கிட்டாங்க. என்ன ஆகுறது? இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருதா? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே கடைசி நாளை ஜெபிக்கும் பொழுது, அந்த பஸ்கா விருந்துக்கு பிறகு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, அது முடிஞ்ச பிறகு அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை கொடுத்த ரத்த துளிகளை போல நிலத்தில் விழுகிறது. ஜெபிக்கிறார். மனுகுமாரன், மனுமகன், மனித குமாரன் வேதனை உற்றவராய் அங்கே முழங்காலிட்டு ஜெபிக்கிறார். எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா, எனக்காக விழித்திருங்கன்னு சொல்லி சீடர்கள் சொல்றாரு. எவ்வளோ பேருக்கு ஜெபித்தவர், எவ்வளோ பேருக்காக ஆண்டவர் தனித்திருந்தவர். கடைசியில அவருக்கும் ஒரு தேவை இருக்குது. எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா, எனக்காக விழித்திருங்க ஆண்டவர் கூப்பிடுறார். கேட்கிறார். தூங்குறாங்க, அப்படியே வண்டி எல்லாரும் தூங்குறாங்க. 3 முறை வந்து எழுப்புறாரு. 3வது முறை சொல்றாரு, இனி நீங்க வாழ்க்கை ஃபுல்லா தூங்குங்க ஐயா, என்னை காட்டி கொடுக்குற வந்துட்டான், நான் போறேன், என்னை காட்டி கொடுக்க வந்துட்டான், நான் என்னை காப்பாத்துங்க, எனக்காக நான் என்னுடைய ஆவியிலே என்னுடைய உள்ளடிலே நான் வேதனையோட போகிறேன், நான் சோர்ந்து போறது, உங்களுடைய ஜெபங்களை எனக்கு தாங்கணும், எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டார். 1 மணி நேரம் நம்மால முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்க முடியல. நம்முடைய வேதனைகள் நம்முடைய உலக பிரகாரமா நம்ம இருக்கிறோம். நம்முடைய இந்த உறக்கம் அன்றைக்கு அவர்களை மாற்றியது. அதே உறக்கங்களை உங்களுக்கு தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. 3000 பேரும் தூங்கிட்டா, அப்படியே தூங்கிட்டா, சவுலும் தூங்கிட்டார். இப்ப தாவீது போறார்.
எதிரியை கொல்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் தருணம் யாருக்கும் கிடையாது. தாவீது கூட அபிசாயின்னு ஒருத்தர் போறாரு, ரைட் ஹேண்ட் அவர் தான். அங்க போய் பாக்குறாரு, சவுல் தூங்குறாரு, அங்க அப்படியே தூங்குறாரு, லைனா எல்லாம் அப்படியே படுத்து பிளாட் ஆயிட்டு இருக்கிறாங்க, எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ இருட்டு நேரம்ல நம்ம போகும்போது ஒரு நாய்கள்லாம் ஊழையில ஒரு மாதிரி பேயெல்லாம் சத்தம் வரும், கேட்டுக்கிறீங்களா? பேய் சத்தம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம டிவில நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஒலியெல்லாம் வந்து இதுல எதுவுமே என்ன போல இருக்கு, அமைதியா இருக்கு, அப்படியே பின் ஆஃப் சைலன்ஸ். அவங்களோட காலடி ஓசை கூட அவங்களுக்கு அவ்வளோ டயர்டா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கினவங்களுக்கு கிட்ட போறாரு. அந்த அபிசாயில தாவீதிட்ட சொல்றாரு, தாவீது இதை விட பெஸ்ட் டைம் நமக்கு கிடையாது. அவன் சொல்றான், ஈட்டியை அப்படியே நிலத்துல குத்தி வச்சுக்கு, தலைக்கீழ குத்தி, அந்த கூரா இருக்கிற பகுதி மண்ணில் குத்தியப்பட்டிருக்குது, தலைக்கீழ குத்தி இருக்கு. இந்த ஈட்டிய அப்படியே எடுத்து ஒரு வெட்டு ஒன்று இல்லை, ஒரே குத்து 2 துண்டா போயிடலாம், வெட்டி குத்திடலாம். ஐடியா கொடுக்குறாங்க தாவீதுக்கு, ராஜாவுக்கு. ஒரு தலைவருக்கு ஐடியா கொடுக்குற தொண்டர்லாம் இருக்கிறாங்க பாருங்க. 1 இல்லை 2 அப்படியே போட்டு தள்ளலாம். இதோட பெஸ்ட் சான்ஸ் வேற ஒன்றும் இல்லை. அந்த 3000 பேர் அப்புறம் பார்த்துக்கலாம், சவுலை கொண்டுடலாம். அப்போ தலைவர் சும்மா இருந்தா கூட முசு பேத்தான். இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட, நம்ம மக்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இப்போ தாவீத பல நேரத்துல குழப்பம் ஏற்படுத்தினாலும் தாவீது ஒரு நல்ல லீடர்ன்றதுக்கு இருந்தான். அவனுக்கு பல விதமான எண்ணங்கள் குழப்பங்கள் வந்தா கூட தெளிவா முடிவெடுக்கிறார். அவருடைய இதுதான் அவருடைய லீடர்ஷிப். தெளிவா முடிவு என்ன சொல்றாருன்னா, அம்சாயை பார்த்து சொல்றாரு, அவர் கொல்லக்கூடாது. 1 சாமுவேல் 26:9 கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கையை போட்டு நிம்மதியாய் குற்றம் இல்லாமல் வாழ்ந்தவர் யார்? அவர் மேல கையை போட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நானு என கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கடவுள் தான் சவுலை அழைத்தார். அப்படிப்பட்ட கடவுளுடைய அழைப்பு, அவர் தப்பு பண்ணாத அவர் பாடு, அவர் காலத்துக்கு பிறகு அது கடவுளுடைய தீர்மானம். கடவுள் அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம அவரை ஒன்னும் செய்யக்கூடாது, நீ என்ன தப்பா கைட் பண்ணாத, நீ இப்படி எல்லாம் சிந்திக்காத, வேண்டாம். அபிஷேகத்தை திருப்பி சொல்லிடுறார் தாவீது. அவர் ஒரு தப்பு செஞ்சுதான் அது கடவுள் பார்த்துக்கிறார், நான் கொல்ல மாட்டேன். பாருங்க, எதிரி கையில வந்தா கூட அந்த தருணத்தில கூட அவர் அந்த தவறு செய்யாமல் அவர் மனம் மாறி போறாரு. ஏன் தெரியுமா? 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல 11வது வசனம், அது தாவீதுடைய ஜெபமா மாறி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணிட்டீங்க, எனக்கு கோபம் வருது, எனக்கும் நானும் மனிதன் தான், எனக்கும் கோபம் வருது. இந்த சவுலுக்கு பயந்து எத்தனை குகைகளிலும் மலைகளிலும் அனாதர் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாயா, ஓடிட்டே இன்னும் ஒன்னாலும் பின்னாடியே எதிரி துரத்திட்டே வராரு. நான் இப்ப ஒளிச்சு இருக்கேன், எனக்கு நானும் மனுஷன் தான், ஆனா எந்த சூழலிலும் அவர் மேல நான் கை போடாதபடி எனக்கு கடவுளே என்ன நீதான் என்னை காப்பாற்றும். நாளைக்கு கை போட்டுட்டா நான் உனக்கு பார்த்து என்ன சொல்றேன், நீ என்ன நீதானே கை விட்டுட்டீங்கன்னு கேட்பேன். அதனால கடவுள் உன் பொறுப்பு, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. கடவுள்கிட்ட ஒப்பு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அன்பான ஜனமே, நமக்கு எதிராக எந்த தீங்கு வந்தாலும் நம்ம ஒன்றும் செய்யாது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். நம்ம நிம்மதியா இருப்போம். ஆண்டவர் கடங்கள் இல்லாம அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் பார்த்துக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றாரு, அங்க அந்த ஈட்டியையும் அந்த தண்ணீர் செம்மையும் எடுத்துட்டு வராரு. நம்ம இந்த மொட்டை மாடியில தூங்கின அனுபவம்லாம் இருக்கலாம், ஒரு சிலருக்கெல்லாம் வீடுகளே வாசல்ல வெளியில படுத்துவோம். அந்த காலத்துல இப்பெல்லாம் ஏசி போட்டு தூங்குறோம். இந்த அழகான காற்று, சுத்தமான காற்று சுவாசிக்கல நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததிகளாம் மொட்டை மாடியில தூங்கியிருப்போம், அல்ல வீட்டு வாசல்ல எல்லாம் பக்கத்துல தெருவுல எல்லாம் படுத்திருக்கோம். அப்போ செம்புல தண்ணி எல்லாம் வச்சு தூங்கிருப்போம். இப்ப சவுல் அதை வச்சிருக்கிறாரு, அந்த தண்ணீர் செம்பு ஈட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு ஏற்கனவே சால்வையை அடுத்தவர் இப்போது அடுத்த அடையாளம் நீங்க தூக்கிட்டு வர்றாரு. தூரத்துல ஒரு மலை குன்று இருக்கு, அங்க போய் தாவீது மீண்டும் ஒளிச்சுக்கிறார். அங்க ஒளிச்சிட்டு நிக்கிறார். இப்ப அப்னேர் சொல்றாரு, சவுல் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எதிர்த்து குரல் கொடுக்க நீ யாரு? சவுல் பெரிய ஆளாச்சு அப்படின்னு. அப்ப தாவீது இப்ப பேசுறார், இப்போ ஒரு அரசனுக்காக இது இப்ப பேசுறார். அவரை கொல்வதற்கு ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கொன்றுதான் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்னேரு அப்படின்னு கேட்கிறார். அவர் கொல்றதுக்கு வந்தாரு, அவர் இடத்துக்கே ஒருத்தர் வந்தார்.
கொண்டு போட்டு என்ன நடந்திருக்கும்? அரசனை காப்பாற்ற வேண்டியது உடைய கடமை. நீ ஒரு மெய்காப்பாளனாக அவரை காப்பாற்ற மறந்தாய், நீ தூங்கிட்ட. அரசன் ஓய்வு எடுக்கும் போது நீ தூங்கிட்ட, நீ உன் கூட அந்த 3000 பேரும் தூங்கிட்டாங்க, அரசனை காப்பாத்தல நீங்க. அப்ப இவன் கடமையில் நீ தவறி இருக்கிறாய். ஆகவே நீதான் மரணத்துக்கு ஏற்றவன். நாங்க இருந்த ஈட்டி எங்கே, அங்க வைத்த தண்ணீர் சொம்பு எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். இப்ப சவுல் அப்பதான் புரியுது, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தாவீது. தாவீதுக்குன்னு ஒரு தொனி இருக்கு, ஒரு தோரணை இருக்கு, அந்த டோன் இருக்கு. தாவீது ஒரு அதிகாரத்தோடு சொல்லும்போது இந்த வாய்ஸ் தாவீதோடது அடையாளம் கண்டுபிடிக்கிறார் சவுல். இங்கேயும் பியூட்டிஃபுல் கான்வர்ஸ், அந்த பத்திமை பார்வையற்றவரும் இயேசுவும் சந்தை பேசினது போல இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு கான்வர்சேஷன். இதுதான் இந்த மனம் திரும்புவதற்கான காலங்கள், 2 காலங்கள் நம்மளோட பேசுற காலங்கள். என்னன்னா நீங்க அழகா சொல்றாரு 26ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் தாவீது சொல்றாரு. தாவீது கேட்கிறாரு, சவுலையா நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி என்னை பின்தொடர்ந்து என்னை தேடி தேடி வந்து என்னை ஏன் கொல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் வாழ்க்கையில? மீடியேட்டர் தேவையில்லை, இடையிட்டாளர் தேவையில்லை, டைரக்டா கான்வர்சேஷன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை ஏன் நீங்க கொல்றதுக்கு முயற்சி செய்யறீங்க? அப்போ நான் ஒருவேளை உனக்கு விரோதமாய் நடந்திருந்தாலோ அது கர்த்தர் என்னை காணிக்கையா எடுத்துக்கொள்ளட்டும். ஒருவேளை உமக்கு எதிராக நடந்திருந்தால் அவர் சபிக்கப்பட்டவராக இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, என்னை கொன்று என்னுடைய ரத்தம் தரையில விழ வேண்டாம், அந்த பழிக்கு நீ ஆளாக வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் பாவியாக என்னை நீ கொன்று என்னுடைய ரத்தம் நிலத்தை சிந்துவதனாலே அந்த பாவ பழிக்கு நீ ஆளாகாதே. இப்போ இந்த வார்த்தை அந்த தாவீதுடைய தாழ்த்துகிறார். இந்த வார்த்தை சவுலுக்கு மனமாற்றம் கொடுக்கிறது, மனமாற்றம் கெடுக்கிறார். தாவீது நினைத்திருந்தால் அவரை கொண்டு இருக்கலாம், ஆனால் அதை செய்யல, எந்த பொல்லாப்பும் செய்யல. இப்போ சொல்றாரு பவுல், இங்கே சவுல் பேசுகிறார், ஐயோ நான் மதியற்று போனேன், பைத்தியகாரதனமா என் வாழ்க்கையில் நடந்துட்டேன், உன்னைய போய் நான் கொண்டு தேடிட்டு இருந்தேன், என் மக்களை அரசாட்சி செய்யறது விட்டுட்டு, என் மக்களுக்கு நான் நல்ல காரியம் செய்யறதை விட்டுட்டு உன்னை கொல்லுவதே என் வாழ்க்கையில லட்சியம் நான் துரத்திட்டே இருந்தனே. இப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறார், சவுலின் உயிர் தாவீதின் பார்வையிலே ரொம்ப அருமையானது, தாவீதின் உயிரோ கர்த்தரின் பார்வையில மிகவும் அற்புதமானது, அருமையானது. அங்கே சொல்றாங்க, எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சவுல் மனமாறுகிறார். இங்கே மனமாறி சொல்லுகிறார் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஐயோ நான் பாவம் செய்துள்ளேன். மிகப்பெரிய ராஜா, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்ல, நான் பாவம் செஞ்சுட்டேன். சவுல் என்னை நீங்க சவுளுடைய பாவங்கள் இங்கே நினைத்து நினைத்து பார்க்கிறார். பாவத்தை அறிக்கை செய்த சவுலை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ சொல்றாரு, நீ என்னிலே நீதிமானிய, என்னோட நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறாய், ஆனா நானும் உனக்கு தீங்கு செய்திருக்கேன், உன்னை கொல்லணும்னு நினைச்சேன் பாரு, ஆனா நீ அந்த நேரத்தோட எதுக்கு நீ நன்மை செய்திருக்கிறாய். இப்போ எவ்வளவு பெரிய மனமாற்று சவுல் தன் வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கிறார். இந்த மனமாற்று தாங்க நமக்கு தேவைப்படுது. இந்த காலத்துல ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர், ஆனா நானும் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் ஓடிட்டே இருந்தையா, உலகம் போன போக்குல போயிட்டே இருக்கிறையா, என் இஷ்டம் போல என் வாழ்க்கையில நடந்தேன், எனக்கு சுகமே இல்லை, எங்க சுகம் வரும், எல்லாம் தெரிந்தே தவறு செய்கிறோமே. இப்போ இங்க நீதிமானா இந்த இடத்துல என்னை விட நீ நீதிமான். சவுல் சொல்றார், மிகப்பெரிய ராஜா. தாவீது சொல்ற, என்னை விட நல்லவன், நேர்மையானவன், நீதிமான். அப்போ இங்க சொன்ன உடனே இங்க பிளெஸிங்ஸ் கொடுக்குற, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நீ அரசனாவாய், இஸ்ரேலினுடைய அரசை நீ உறுதிப்படுத்துவாய். இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். யாரு? சவுல் தாவீது கொடுக்கிறார். இவர் சொல்லி முடிச்சு 1000 வருஷம் முடிஞ்சிச்சு. தாவீது அரசராயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு, தாவீது காலம் எல்லாம் முடிஞ்சது. 1000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வராரு. இந்த விஷயம் பார்வையற்ற ஒரு மனிதர் அறிந்து கொள்கிறார். இப்ப தெரியுதா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னாரு. தாவீது எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கிறார், ஒரு எதிரியை மன்னித்து இருக்கிறார், மிகப்பெரிய ராஜாவை கொல்வதற்கு நேரம் வந்த பொழுது அவரை மன்னித்து விட்டார், தம்மை தாழ்த்தினார். தாவீது அந்த சவுல் அரசனால அபிஷேகம் பண்ணப்பட்ட, அந்த சவுலால ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய பார்வையிலே தயை பெற்றவர் தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. கர்த்தர் தம்முடைய பணிக்காக அழகாய் தாவீதை பிரித்தெடுத்தார். இதெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்.
அப்ப அது வம்ச வழியா பேசிக்கொண்டு 1000 வருஷம் பேசிட்டு இருக்கிறாங்க தாவீது. இப்ப இந்த பார்வையற்ற மனிதன் இங்க இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே, இயேசுவை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, இவர்தான் தாவீதின் வம்சத்தில் வந்த மேசியா, நம்ம எல்லாம் மீட்க தாவீதின் மகன் இவர்தான் என்பதை அழகாய் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மை அழகாய் அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழகாய் அழைக்கிறார். 2 காலங்கள் அனுக்கிரகத்தின் காலங்கள். ஒரு பார்வையற்ற மனிதர் பார்வை பெறுகிறார். பார்வையற்ற மனிதர் ஆண்டவரை அடையாளம் காணுகிறார், ஆண்டவரை தேடி வருகிறார், ஆண்டவரை நாடி செல்கிறார், ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். ஆண்டவரும் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அங்கே லூக்கா 1 அதிகாரம் 32வது வசனத்துல அந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தாவீதின் அரசு மீண்டும் கட்டி அமைக்கப்படும், மீண்டும் திரும்ப கட்டப்படும். இந்த ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. லூக்காவின் அந்த நம்பிக்கை இயேசுவிலே நிறைவேறுகிறது. இயேசுதான் தாவீதின் குமாரன் என்பதை முதலிலே அங்கிருந்து எல்லோருக்கும் அறிவித்த இந்த பத்திமையில் சொல்லக்கூடிய பார்வையற்றவரை போல ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆண்டவரே உலகம் மீட்பர். நம்மை மீட்பதற்காக அந்த கல்வாரியிலே நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய முகங்களில் வழித்தோடு ரத்தத்தை பாருங்க. ஆண்டவர் நமக்காக அந்த ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் சிலுவையிலே பாரத்தை சுமந்தார், நமக்காக அந்த பாவமான அந்த கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வாலிப வயசில் யார் செய்ய முடியும்? வாலிப வயசில் மிகவும் சின்ன வயதில் அவருடைய ஆடையெல்லாம் அங்கே பிடுங்கப்பட்டு அங்கே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தொங்கினார். ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது. ஆண்டு கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போமா? ஒரு நிமிடம் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்றைக்கு பார்வையற்ற பத்திமை என்ற மனிதர் அங்கிருந்த ஜனங்களுக்கு பயப்படல. அங்க கூடி வந்த திரளான ஜனங்களை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். நான் பார்வையாள அதுல தெளிவா இருந்தார். வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறார், ஆண்டவர் உங்க அருகாமையில இருக்கிறார். ஆண்டு சத்தத்தை கேட்கறீங்களா? ஆண்டோடைய காலடி ஓசை கேட்கறீங்களா? உங்க பக்கத்துல வராரு. அன்னைக்கு அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரும் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து வெட்கப்படாதீங்க, அருகில் இருக்கிற யோசிக்காதீங்க. ஆண்டவரை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்லி கேளுங்க. உங்க தேவையை ஆண்டவர் கரத்துல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா வாயை திறக்கிறதுக்கு ஆண்டவருடைய வருகையினால அவர் உங்களை பார்த்து வெட்கப்படுவார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. அந்த கருத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த மனிதர் தனக்கு இருந்த ஒரே அந்த மேலாடை தூக்கி எரிஞ்சிட்டு உமக்கு பின்னாடி வந்தாரே சுவாமி, நானும் உமக்கு பின்னாடி வரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல என்ன சேர்த்து வைத்தாலும் ஒன்றே இல்லை ராஜா. இந்த உலகத்துல இருக்க ஆடம்பரமான வாழ்க்கையில ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் கற்ற கல்வி கூட எனக்கு ஒன்றும் இல்லாம போகும் ஒரு காலத்துல. ஆனால் அன்பு பெரியது சுவாமி. எனக்காக மனிதனாக நீர் வந்தீரே, கல்வாரியில் எனக்காக ரத்தம் சிந்தினீரே. என்னை நோக்கி பாருங்க சுவாமி. பாவியாக என் மேல் கிருபையாகிரும் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவருக்கு பேசுங்க. அவர் எதிர்பார்க்கலாம் இருந்தாங்க. ஆண்டவர் நீங்க பேசணும், வெட்கப்படாதீங்க. உங்க தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த பார்வையற்ற மனிதன் அன்னைக்கு அதிகமா எல்லாரும் அதனாங்க, கவலைப்படல, மீண்டும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் அல்லவா. அதே மாதிரி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே என் நெண்டை வாருன்னு சொல்லி அடைங்க. எந்த வாயெல்லாம் உங்களை எதிர்த்து பேசிச்சோ, எந்த வாயெல்லாம் உங்களை அவமானமா திட்டியதோ, எந்த வாயெல்லாம் உங்களை அருவறுத்ததோ, அந்த வாய்களை மீண்டும் வந்து உங்களை கிட்ட பேசணும், உங்களை நேசிக்கும். உங்களை எதிரியா நினைத்தவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்க பட்சத்துல வந்து நிற்பாங்க. எழுந்துருன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் அழைக்கிறாருன்னு சொல்லுவாங்க, திடன் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த திடன் கொண்டவரா ஆண்டவர் கரங்களை எல்லாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ நான் அடியே நிற்கிற சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய தேவையில அவங்க தெரியும் ராஜா, சுகவீனமா இருக்கிற ராஜா. இந்த கூட்டத்துக்கு நான் போலாமா வேணாம்னு யோசிச்சிருந்தேன் சுவாமி, ஆனாலும் வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, உடைந்த பாத்திரம் நான், பலவீனமானவன் நான், ஆனாலும் என்ன நீ பயன்படுத்தினே ராஜா என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க, அருமையான உங்க மனைவி அர்ப்பணிங்க, உங்க கணவர் அர்ப்பணிங்க, பிள்ளைங்களை அர்ப்பணிங்க.
பாவமாய் வாழறாங்க, துன்மார்க்கமாய் வாழறாங்க. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால் இந்த நேரத்தில் கழுவுன்னு சொல்லுங்க. கல்வாரியின் ரத்தம் சுகம் தரும். கல்வாரியின் ரத்தம் உங்க வாழ்க்கையில அற்புத விடுதலை தரும். கல்வாரி ரத்தம் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும். எதையெல்லாம் கண்டு நீங்க பயந்து நடுங்கினீங்களோ, எதையெல்லாம் கண்டு நீங்க ஓடி ஓடி ஒளிந்தீங்களோ, அன்னைக்கு தாவீது ஓடி ஓடி ஒளிந்து கொண்டார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, 2 பேரும் பேசினாங்க. பேசின உடனே பிரச்சனை தீர்வுக்கு வந்தது. எந்த வாய் அவர், எந்த கைகள் அவரை கொல்லணும் நினைச்சதோ, அதே சவுல் தாவீதை பார்த்து என்னை விட நீ நீதிமான்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பயந்து ஓடிட்டு இருக்கோம்? எதை குறித்து நம்ம வேதனைப்படுறோம்? ஆண்டவர் சன்னிதானத்துல கொண்டு வாங்க. ஆண்டவர் உமக்காக எனக்காக அந்த சிலுவையில மரித்தார். ஆண்டவர் உமக்காக எனக்காக உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் மனிதனாக வந்தீர். ஆண்டவரே, நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் பட்ட பாவங்கள், தீமைகள், பொல்லாப்புகளுக்காக எங்களை தேடி வந்தீரே சுவாமி. இப்படி அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் உங்க அன்பை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இந்த உலகம் போன போக்குல போயிட்டே இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு சுகமே ஆண்டவரே. எங்களுக்கு பணத்தால கிடைக்க முடியாத நிம்மதி ஆண்டவரே, நாங்கள் சேர்த்து வைத்த சொத்தினாலே கிடைக்காத, அந்தஸ்தினாலே கிடைக்காத சந்தோஷ நிம்மதி உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு கிடைக்குது ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தயவாய் இறங்க சுவாமி. உடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். உடைய நம்பிக்கை உடைய குணமாக்கியது என்று சொன்னீர். விசுவாசத்தோட போ என்று சொல்லி அந்த பார்வையற்ற மனிதனை பார்த்து சொன்னீர். ஒரு வார்த்தை எங்களை பார்த்து சொல்லு சுவாமி. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியது. அந்த வார்த்தை இந்த நேரத்தில் அனுப்பி உடைய பிள்ளைகள் என்ன தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் அற்புத சுகத்தை நேரத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. இந்த கரத்திலே தாழ்த்துகிறோம். நீங்க அப்படியே செய்வீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்வோம். இந்த பாடல் தாளிலே 7வது பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். இப்பொழுது நம்ம இந்த காணிக்கைகளையும் கத்திருக்கின்ற அர்ப்பணம் செய்வோம். இந்நாளிலும் நாம் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே மனதிலே நிறுத்தியவர்களாக நாளை தினமும் இதே நேரத்தில் 6:30 மணிக்கு நடைபெறுகிற கன்வென்ஷன் கூட்டத்தில் அனைவரும் இன்னும் ஏராளமான மக்களை நீங்கள் அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த இடம் கடவுளுக்கு என்று மகிமையாக பிரத்யேகமாக தூய்மைப்படுத்தப்பட்டு அவருடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துவதற்கென்று தயார்படுத்தப்படுவதின் அடையாளமாக இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் இங்கே நடத்தப்படுகின்றன. எனவே வருகிற நீங்கள் அனைவருமே இந்த இடத்தையும் உங்கள் சிந்தையில வைத்து, இந்த இடத்துல ஆண்டவருக்கு திருவுளமானால் ஒரு நல்ல திருக்கோவிலை கட்டி எழுப்புவதற்கு கடவுள் இதனுடைய பின்னணியிலே இதனுடைய விளைவாக அந்த ஒரு ஆசியை தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது பாடல் தாளில் 7வது பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை
நிறை இயேசுவே தமகன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமகன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமகன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமகன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஜெபிப்போம். துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறீங்களா நிறைந்த கடவுளே, திரிசூலம் பகுதியில் ஆண்டவரை இந்த இடத்தை திருப்பெயர் மாட்சிக்கு என்று நீர் தெரிந்து கொண்ட இடமாக நீர் ஆசி பொழிந்திருக்கிறேன். கடவுளுடைய திருப்பெயர் விளங்குகின்ற இடத்திலே உன் பொருத்தனைகளை கொண்டு வந்து செலுத்து என்ற திருமறை வாக்கின்படி ஆண்டவரே நீர் விரும்புகிறதை செய்வதற்கும் உடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துவதற்கும் இந்த இடத்தை நீர் தயார் செய்து வருவதனாலே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் இறந்தகால கன்வென்ஷன் கூட்டத்தை உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் தூய ஆவியாரின் அசைவாடுதலால் நீர் ஆண்டவரை நிரப்பியிருக்கிறேன். அனைவரும் நாங்கள் இதில் கலந்து கொண்டது நல்லது, தவற விட்டிருந்தால் ஆண்டவருடைய அருளை தவற விட்டிருப்போம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் அவர்களை நடத்தி இருக்கிறேன். மனதளவிலே பெரிய மாற்றத்தை தவக்கால வாழ்வில் முழுமையான வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசுவின் பார்வையும் தாவீதினுடைய செயல்பாடும் அதைவிட கடந்த வாழ்வை எங்களாலும் வாழ முடியும் என்கின்ற பெருத்த நம்பிக்கையை நீ கொடுத்திருக்கிறேன். கடவுள் சார்ந்த மக்கள், கடவுள் சார்ந்த இடம், கடவுளை சார்ந்த வாழ்க்கை, கடவுளை சார்ந்த வாழ்வு சார்ந்த அத்துணை அம்சங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே தாவீது சவுல் வழியாக, பார்வையற்றவர் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நிறைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்து இறையாட்சிக்கு நேரான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே விழிப்போடு இருக்கவும், அதே வேளையில் கடவுள் தெரிந்து கொண்ட மக்களோடு எவ்வளவு எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்பதையும், அதே வேளையில் நேருக்கு நேர் ஒருவரோடு ஒருவர் உறவாடுவதனாலே மனமாற்றமும் ஒப்புரவாகுதலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலினாலே ஆண்டவருக்குள் நிறைந்து வாழுகிற வாழ்வும் அங்கு துளிர் விடுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த நாளில இந்த வளாகத்தில் கூடி வந்திருக்கிற அத்துணை பேரையும் உங்களுடைய திருக்கரங்களிலே அரவணைத்து ஒவ்வொரு மீதும் திருக்கரங்களை வைத்து நேர் ஆசி பொழிந்திடம் இடத்துல வந்தாடுகிறோம். ஆண்டவர் தாமையுடைய மகிமையின் பிரசன்னத்துல
நிரம்பினவர்களாக திரும்பி செல்ல கிருபைத்தார். வெறுமையாய் திரும்பி செல்லாமல் தெய்வீக ஆசிகளை, அருட்கொடைகளை, நம்பிக்கை சார்ந்த வாழ்வை, முறையான வாழ்வு சார்ந்த உறுதியை, அறைகோவலை பெற்று செல்ல எங்களுக்கு உறுதியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினம் நடைபெறவிருக்கிற ஆண்டவர் 2ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திரிசூலம் பகுதியில் ஜப ஆலயத்தினுடைய 39ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த கன்வென்ஷன் கூடுகை ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. அதை துருச்சபையாக நாங்கள் செய்வதற்கு நீர் வாய்ப்பு கொடுத்து வருகிறேன். ஆண்டவரே, இந்த ஜபாலய மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். தேவரீர், இந்த கூடுகை சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அருமையான ஊழியர், சேகரக்குழு உறுப்பினர், திருச்சபை மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் சிறப்பாக தேவரீர் அவர்கள் அனைவரும் உழைப்பதற்கும் உடைய திருப்பெயர் மாற்றி விளங்குகின்ற இந்த இடத்தை ஆயத்தம் செய்வதற்கும் இப்படி ஒரு அருமையான கூடுகை நடைபெறுவதற்கும் உடைய பிள்ளைகளை நீ பயன்படுத்தி இருக்கிறீரே மக்கள் அணி சொல்கிறோம். நாளை தின கூடுகையில தெய்வீக மகிமையும் அசைவாடுதலும் ஆண்டவரை இந்நேரம் முதலே தங்கி இருந்து நாளை தின கூட்டத்தை சிறப்பிக்க இடத்தில் மன்றாடுகிறோம். அதற்காக வருகிற ஆண்டவரை செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய பயணத்தை நீர் வாய்க்க பண்ணும். அவர் வழியாக கேட்க இருக்கிற செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் உடைய செய்தியை பாரத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் துளிர்விடுகின்ற வாழ்வை உறுதியாக சொல்லுவதற்கு நீ பயன்படுத்தின அருமையானங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் வழியாக நீர் ஆண்டவரே உம்முடைய திருப்பெயர் மாட்சியை விளங்கப்படுகிற செயல்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்நாளில் நாங்கள் அனைவரும் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் அதிகமாக நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரை மீனம்பாக்கம் குரு சேகரத்துக்காக, சேகரக்குழு அலுவலர்களுக்காக, சேகரக்குழு உறுப்பினர்களுக்காக, பேதுராலய மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையை தாங்குவதில்லை, இந்த திருச்சபையின் வளர்ச்சியில கருத்தோடு இருப்பதில்லை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற உற்சாகத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை சிறப்பிக்கின்ற வகையில பாடல்களால் உடைய பரவசத்தை ஆண்டவரை இடைவிடாமல் நிரப்பின வாலிபர் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நிலைகளிலும் தெய்வீக திருக்கரங்களால் எங்களை ஆண்டவரை நிரப்புவதனாலும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் நிறைவாழ்வும் நம் அனைவரோடும் அருமையான இந்த நாள் கூட்டத்திலே பங்கேற்ற அனைவரோடும் அவருடைய வாழ்வோடும் நாளை தின கூட்டத்தோடும் அதன் ஆயத்தங்களோடும் எப்பொழுதும் தங்கி இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. Alleluia, tu diga